ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மாமி vlogs. எஸ் நம்ம அஃபிஷியலாக சேனல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்ன வந்து லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷான்னு இருந்தது. பட் இப்போ வந்து சரி இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக மிஸ்ஸஸ் மாமி vlogs அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது. இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப எதர் 1 or 2 சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோதான் வருவாங்க. ரொம்பவே டவுனாக ஃபீல் ஆகும். ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அம்மா கிட்ட தான் புலம்பிகிட்டே இருப்பேன். சரி எப்படியோ ஸ்லோவாக தான் இருக்கும் க்ரோத்து, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தது. பட் திடீர்னு சடனாக என்னாச்சுன்னு தெரியல, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 1 வீக்கில் வந்து 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு, எனக்கு நம்பவே முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் 158 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒருத்தரோட ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணால் தான் அவங்கக்கிட்ட இருந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ வரைக்கும் இவ்வளோ வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். நான் ஏன் இது இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த வீடியோ எடுத்து பார்க்குறப்ப எனக்கு அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அண்ட் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தென் ஊர்லேருந்து அம்மா அப்பா கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து எந்த ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு 1 இயர் முன்னாடி மூவ் ஆகுறப்போ எல்லா திங்ஸும் அவங்க கொடுத்து விட்டாங்க. அப்போது அம்மாவே வீட்லேயே அரைச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்களே அம்மா அப்பாவே ஃபுல்லாக பேக் பண்ணி அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அது சுத்தமாக ஸ்பாயிலே ஆகலை. அண்ட் கரெக்டாக எங்களுக்கு 1 இயருக்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் தான் அதில் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மசாலா பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு தென் அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இது பண்ணுறதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிடுச்சின்னு சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் ஒரு குவிக் கெட் ரெடி வித் மீ பார்த்தலாம். வீட்டில் இருக்கப்போ மேக்கப்லாம் எதுவும் பெருசாக கிடையாது, ஜஸ்ட் லிப் பாம் அண்ட் சன்ஸ்க்ரீன் அவ்வளோதான். அண்ட் வீடியோக்காக வந்து இந்த கோகுல் சாண்டலோட பிபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்று யூஸ் பண்ணாவே போதும், ஒரு மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். இதுவுமே வீடியோக்காக தான் பண்ணுறேன், இல்லைனா ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். அதுவும் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கப்போ நான் நைட் சூட்ஸ், பிஜேஸ் இந்த மாதிரி தான் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து ஏதோ குர்த்தி போட்டு கொஞ்சம் வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணால் தான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். தென் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எல்லா பாக்ஸ்லேயும் கிளியராக நேம் எல்லாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, பட் இப்போ வந்து பழகிட்டேன். இப்போ பார்த்தாவே கண்டுபிடிச்சிட்றேன் என்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு. அந்த லாஸ்ட் இயர் அவங்க அனுப்பிவிட்ட அந்த கிளாஸ் பாட்டிலே இருந்தது. அதில் வந்து இப்போ அனுப்பின அந்த அலுமினியம் ஃபாயிலில் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் முன்னெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, வாங்கிட்டு வந்த உடனே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு டவலில் ட்ரை பண்ணி தென் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி பண்ணாலும் அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ் வந்து போகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாங்கிட்டு வரதை வந்து அப்படியே தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட்டு ரொம்ப மண் இருந்தது அப்படின்னா ட்ரையாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி தான் என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேக்கிங் சோடாவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் சோக் பண்ணி வச்சுருவேன். தென் அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவேன்.
ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அத பண்ணிட்டே நான் தம்ப்நெயில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஏன் என்னோட ஜாப ரிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன்னு. ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப வருஷமா ஒரு பேஷனாவே இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பேண்டமிக் டைம்ல இருந்தே நான் அம்மாகிட்ட சொல்லிட்டே இருப்பேன் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அவங்களும் ஃபுல் சப்போர்ட் தான், என்கரேஜ் பண்ணாங்க. பட் அப்போ வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருந்தது. அப்பதான் நெறைய புது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி அவங்க கூட சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்றதுனால அப்படியே அத விட்டுட்டேன் நானு. இப்பயும் அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருந்தா சரியா வராது அப்படின்றதுனால தான் இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 7 இயர்ஸ். எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏன் அதை நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் பாப்பா தான். அவங்க மெயின் ரீசன் கிடையாது. எனக்கு வந்து அங்கே டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் இருந்தது. தட் ஃபோர்ஸ்ட் மீ டு ரிசைன். ஸோ நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட் ஆர்கனைசேஷனில் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டீமில் நான் மட்டும்தான் அண்ட் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து என்னோட ஃபுல் ப்ரெக்னென்சியில் நான் ஒர்க் பண்ணேன். தென் டெலிவரிக்கு அப்புறம் அந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்புறமும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அந்த ஹையர் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு வேணுன்ற அந்த சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கல ஹானஸ்ட்லி. ஏன்னா ஆஸ் அ விமன் ஒரு ப்ரெக்னென்சியில் அவங்க எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். பட் ஐ வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஒர்க் ஓவர் டைம். லைக் நைட்டு 2 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. வீக்கெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் டாக்டர்கிட்ட ஸ்கேனிங் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ கூட நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அட்டன் பண்ண முடியலன்னா அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர். ஸோ இது ஏன் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஐ திங்க் நிறைய பேர் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். பட் நான் ஏன் அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் ஏன் ரிசைன் பண்ணேன், பேக் அவுட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பேஷனை நோக்கி போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு பிடிக்காத விஷயத்த எதுக்கு இன்னொருத்தங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஐ எம் அ ஒர்க்கஹாலிக் டைப் ஆஃப் பர்சன் தான். பட் இந்த ஒர்க் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு 7 இயர்ஸ் நான் பண்ணிட்டேன். இதில் புதுசாக நான் எதுவுமே கற்றுக்கல, பெருசாக க்ரோத் இல்லை. அதனால ஓகே, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, யூடியூப் தான் பிடிச்சிருக்கு, கான்டென்ட் க்ரியேஷன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த எடிட்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சரி அதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு அப்படியே வந்தாச்சு. அண்ட் ஐ ஹோப் இந்த ஜேர்னிக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஒரு வெரி ஸ்மால் கான்டென்ட் க்ரியேட்டர். ஸோ இன்னும் மோர் ஹைட்ஸ் டு ரீச். ஸோ பார்க்கலாம். பட் இப்போ வந்து நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச டைமில் நான் ஒர்க் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் யூடியூப் வந்து கான்டென்ட் க்ரியேஷன் ஈஸியே கிடையாது. ஏன்னா நானுமே நினச்சிருக்கேன், அவங்களுக்கு என்ன மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா ஈஸியாக வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. பட் நோ, ஹார்ட் ஒர்க் இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து நான் இறங்கி வேலை செய்கிறப்ப தான் எனக்கு தெரியுது. இன்னும் நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்மால் சேனல் தான். பட் அப்படி இருந்துமே நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 1 minute ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு 2 hours வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அது எடிட்டிங், வாய்ஸ் ஓவரு ரொம்பவே கஷ்டம்தான். சீரியஸ்லி யூடியூப் கிரியேட்டர்ஸ் வெல் டன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ ஏதோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மனசு விட்டு பேசின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் இப்போது ரொம்பவே ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.